ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரசம் தான் பார்க்க போகிறோம். என்னங்க வைக்கிறது ரசம், அது என்ன மருத்துவ குணம் உள்ளன்னு வேறு டைட்டில் கொடுத்துருக்கீங்களேன்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. இது உண்மையிலே இது மருத்துவ குணம் உள்ளது தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், வெந்தயம், சோம்பு, அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. இது ரொம்ப கருப்பு புளியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெள்ளை புளியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரசத்தை ரொம்ப தண்ணியாக நம்ம ரெகுலராக வைக்கிறோம் இல்லையா, தக்காளி ரசம் அதை மாதிரிலாம் ரொம்ப தண்ணியாக கரைச்சிக்க கூடாது. அதே மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது, புளி காய்ச்சலுக்கு வைக்கிற மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்போது சூடாகட்டும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் புளியிலையும் சேர்த்துக்கலாம், நம்ம வதக்கும் பொழுதும் சேர்த்துக்கலாம். அது எதில் சேர்த்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வெந்தயம் தான் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கடுகு போட்டுட்டு வெந்தயம் போட்டோம்னா வெந்தயம் அந்தளவுக்கு பொரியாது. ஸோ வெந்தயம் கொஞ்சம் இதுவானதும் அடுத்து கடுகு, கொஞ்சமாக சோம்பு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இது வெந்தயத்தை கருக விட்டுறக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ எல்லாத்தையுமே போட்டுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதான். வதக்கிட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஆக்சுவலாக சாதம் இதுக்கு சுட சுட இருக்கணும். அதனால தான் நான் சைடில் சாதம் வேக வச்சுட்டே இந்த ரசத்தை தாளிச்சு விட்றேன். சாதம் வடிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான். அதனால தான் சாதம் நம்ம வடிக்கிற நேரத்தில் இந்த ரசத்தை தாளித்து விட்டுக்கணும். அப்போ ரெண்டுமே சூடாக இருக்கும் பொழுது சாப்பிட்டா தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆறி போய் சாப்பிட்டா நல்லாவே இருக்காது. அதையும் நான் இப்போவே சொல்லிட்டேன். நீங்கள் சுட சுட இந்த இதை சாப்பிட்டு பாருங்கள் ரசத்தை. இப்போ புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் நல்லாவே கொதிக்கணும், அந்தளவுக்கு தான் விடணும். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாட்டை விட கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க. ஏன்னா புளிப்பாக இருக்கும். அந்த புளிப்பாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா அவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இப்போ ரசம் கொதிச்சிடுச்சு, நம்ம இறக்கி வச்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ் வேணும் இல்லையா, நான் உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ வேக வச்சு தாளிக்கும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நான் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், அடுத்து வீட்டு குழம்பு தூள் இருக்கும் இல்லையா, அதுதான் இதில் சேர்த்துக்க போகிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். உங்களுக்கு நம்மளுக்கு நிறைய சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் நீங்கள் நம்ம விதவிதமாக நிறைய என்னென்னவோ செஞ்சாலுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ரெசிப்பியில் இதுவும் ஒன்று. இப்போ கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. அதே மாதிரி வீட்டு குழம்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போனதும் நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான். இந்த ரசத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு அப்படி ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன்னா இது. பொதுவாகவே ரசத்துக்கு உருளைக்கிழங்கு தான். இந்த மாதிரி செய்யும் பொழுது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், வேக வச்சு செய்யும் பொழுது. இப்போ பாருங்கள், இது பார்க்கும் பொழுதே உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணுது இல்லையா, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்தை நான் கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டேன். அடுத்த பவுலில் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், சுட சுட சூப்பராக நம்மளோட வெங்காய ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தோடு இதை போட்டு சாப்பிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு பிளேட்டில் நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு சுட சுட சாதத்தை எடுத்து போட்டு இந்த ரசத்தையும் எடுத்து அதில் ஊற்றிட்டு அப்படியே அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ரசம் எங்கள் அம்மா தான் செய்வாங்க, நாங்கள்லாம் பெருசாக செய்கிறது கிடையாது. ஆனால் செய்யும் பொழுது அதில் குறிப்பாக அதில் இருக்க அந்த வெந்தயம், வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி வச்சுட்டு வெறும் அந்த ரசத்தை மட்டும்தான் ஊற்றி சாப்பிடுவோம். எங்கள் அப்பா மட்டும்தான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்ய சொல்கிறது இந்த ரசம் வீட்டில் செய்ய சொல்கிறது எங்கள் அப்பா மட்டும்தான். எங்களுக்கெல்லாம் பெருசாக அதில் விருப்பம் கிடையாது. ஆனால் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு தோணுதோ அதெல்லாம் நம்ம தேடி தேடி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்கிறதில்ல இது ஒன்று. யாராவது வீட்டில் சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வெந்தயம், வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கக்கூடியதே நம்ம போடுற அந்த ஒரு பிஞ்சு சோம்பு தான். அது கட்டாயமாக போடணும்.
அந்த சோம்பு வந்து நம்ம சேர்க்கும் பொழுது தான் அந்த ரசமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பாட்டில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்பொழுது அங்கங்கே அந்த சோம்பு வந்து கிடைக்கும். நீங்கள் இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டா தான் ஃபீல் பண்ண முடியும். என்னங்க போட்டதே 4 விஷயம் அதுக்கு வந்து இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆனால் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை விட இன்னும் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா? இந்த சின்ன ரெசிபிக்கு ட்ரஸ்ட் மீ, நீங்கள் வந்து நம்பி செய்யலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். புது புது ரெசிபீஸ் வந்து போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்க்குற வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.